பயங்கரமாக இருக்குது. வருஷம் வருஷம் ஃபேனாக நான் வந்து சார் படம் பார்க்குற மாதிரி தான் இப்பயும் வந்திருக்கேன். ஃபேனாக வந்திருக்கேன். என்னதான் சாரோட நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாலும் சார் ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது ஒரு தனி இல்லை. ஸோ அதுவே வந்திருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. சார் எப்பவுமே சொல்லுவார் இந்த படம் வந்து விமனுக்காக ஒரு செக்டாருக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எப்பவுமே சொல்ல ஃபேன்ஸ் ஆர் வெரி சென்சிபிள். ஸோ அவங்க கண்டிப்பாக நல்லா ஏற்றுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் பேனர் போஸ்டர்லாம் வச்ச பையன் நான். ஸோ எனக்கு வந்து சாரோட ஒரு படம் டைரக்ட் பண்ண கிடைச்சது வந்து அது பெரிய ஒரு மிராக்கிள், ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் பார்க்குறேன் அது. ஸோ அதோட வேற எந்த சந்தோஷமும் என் லைஃப்பில் பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. ஸோ அவர் மாதிரி ஒரு உழைப்பாளி யாருமே இல்லைங்க. ஸோ அவர் இஸ் மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டரை தாண்டி வந்து ஹார்ட் ஒர்க்கிங் ஹியூமன் வந்து அவர் மாதிரி நான் யாருமே பார்த்ததில்லை. அவரோட இந்த ஒரு 100 நாள் படம் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு நாளும் வந்து அவ்வளோ வியந்து பார்த்துருக்கேன். ஸோ காலையில் விடாமுயற்சி ஷூட் பண்ணுவார், திருப்பி நைட் வந்து குட் பை டெல்லி வந்து எங்களுக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹீ இஸ் அன் அமேசிங் ஆக்டர், ஹியூமன் பீன்.